ஹாய் எவரிபடி. முன்னாள் அதிமுக அமைச்சர் வீட்டில் அதிரடியாக சென்ற தலைவர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதிரடியா பாத்தீங்கன்னா இப்போ எஸ்பி வேலுமணி இவரு அதிமுக முன்னாள் அமைச்சர், எல்லாருக்கும் தெரியும். அதிரடியா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் விசிட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய இல்ல திருமண விழாவில் தலைவர் கலந்து கொண்டு இருக்கிறாரு. அங்க போயிட்டு தம்பதிகளை ஆசீர்வதிச்சிருக்காரு. விஜய், விஷால், திக்ஷனா இவங்க கண்டிப்பா இந்த நாளை மறக்க முடியாத தருணம். பாருங்க, தலைவர் கூட இருக்கும்போது தலைவரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க பாருங்க, அவங்க பாபா போட்டோ கொடுத்தப்பையும் தலைவரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க போட்டோகிராஃபர் இங்க போட்டோ பாருங்கன்னு சொல்லியும் அவங்க தலைவரே பார்த்துட்டு இருக்காங்க. பெண்கள் அதிகமா பாத்தீங்கன்னா போட்டோவுக்கு தான் போஸ் கொடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. இங்க பாருங்க, தலைவர் தரிசனம், தெய்வ தரிசனம், எல்லார் முகத்திலையும் எப்படி ஒரு சந்தோஷ கலை தாண்டவம் ஆடுது பாருங்க. அதுக்கப்புறம் திரும்பி சிரிச்சுக்கிட்டே அங்க போட்டோவை பாக்குறாங்க பாருங்க. தலைவர் எப்போதுமே எல்லாருக்கும் பிடித்தமானவர். தலைவர் தரிசனம், தெய்வ தரிசனம் இவங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இது இருக்கும். தலைவர் சாதாரணமான ஆசீர்வாதங்களை கொடுக்கல, பாபாஜியோட வந்து பூங்கொத்து கொடுத்து அவங்கள மனதார வாழ்த்திருக்காரு. கண்டிப்பா அவங்க இல்ல திருமணத்திற்கு தலைவர் சென்று வாழ்த்தியது கடவுளே சென்று வாழ்த்தியது போல நீங்க அவங்களுடைய இல்ல திருமணத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சன் டிவில போட போறாங்கப்பா அப்படின்ற தகவல் வந்திருக்கு. போடுறா விடிய அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சன் பிக்சர் தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மரண மாஸ்ல அனிருத் அவர்களுடைய இசையில நெல்சன் இயக்கத்துல மரண மாசா வெளியானது 2023ல. இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிர்வலை ஓயலை அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போற இந்த நிலையிலையும் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல ஓடிக்கொண்டிருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ல போடுறாங்க. சன் டிவில எல்லா தலைவரின் சொந்தங்களும் இப்போ கொண்டாட போறாங்க. எந்த மாதிரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்த போது டிஆர்பில அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் இது 750 கோடிக்கு மேல வசூல் பண்ணதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில ஜப்பான்லயும் எவ்வளவு வசூல் பண்ணுச்சுன்னு தெரியல. வசூல் விவரம் இன்னும் வரல. கண்டிப்பா இந்த படம் மாபெரும் ரெக்கார்டை படைக்கும். அது மட்டும் இல்ல, ஜெயிலர் 2 இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா அதனுடைய டபுள் மடங்கான வசூல் வேட்டையில இருப்பாரு. கண்டிப்பா அதான் ஜெயிலர் 2. அதுதான், அதாவது 750 × 2 அது வச்சுங்க, எப்படி வேணா வச்சுங்க, உங்க இஷ்டம். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் இப்போ சன் டிவில போட போறாங்க. யாரெல்லாம் பார்க்க போறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயிலர் படத்தை நீங்க எத்தனை முறை பாத்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.